friends and families, welcome to Free Baking Class by Elfin. ஒரு பர்ஃபெக்ட்டான வெண்ணிலா plain muffin தான் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டையை பயன்படுத்தினீங்கன்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். வந்து கரெக்டாக அரை கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் அரை கப் அளவு, கரெக்டாக 100 கிராம் அளவு. நீங்கள் இந்த சுகரை பயன்படுத்தினாலும் சரி, அதுக்கு பதிலாக பொடி பண்ண பவுடர் சுகரை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல. நான் வந்து இங்கே வந்து பொடி பண்ணதை வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா சீக்கிரமே வந்து நம்மளுக்கு கரைஞ்சி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது இது கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் எந்த சுகரை வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கரெக்டாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1.5 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு 2 நிமிஷம் அளவு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து கரெக்டாக 250 ml கப்பில் அரை கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதாவது 125 ml அளவு பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து கரெக்டாக 1/4 கப் அளவு லைட்டாக பட்டரை வந்து உருக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்குறீங்கனாலும் தாராளமாக 60 ml எண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் மாறாது. எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெய், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயை வந்து கரெக்டாக 1/4 கப் அளவு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிங்கிள் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு 250 ml கப்பில் 1.5 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அதாவது கரெக்டாக 120 கிராம் ப்ளஸ் 60 கிராம் அளவு, மொத்தம் 180 கிராம் அளவு நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். வந்து 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாத அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த பேட்டரியில் வந்து சாக்லேட் சிப்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுவாங்க. அது வந்து இன்னுமே கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் அதை விட நம்ம வீட்டில் செய்யும்போது இந்த பொருளை வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது காஞ்ச உலர் திராட்சை, இது வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது, வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது. ஸோ இது இருந்துச்சுன்னா ஆப்ஷனல் தான், போட்டு செஞ்சு பாருங்கள். வந்து சேல்ஸுக்கு இது வந்து கஸ்டமர் கேட்டால் செஞ்சு கொடுங்க. நீங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு 1/4 கப் அளவு உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக வரும். நம்ம வந்து மஃபின் ட்ரே வந்து எடுத்திருக்கேன். இதில் நான் இந்த மாதிரி கப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இது வந்து பெரிய கப்பு, இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி லைனர் இருக்குல்ல, சின்ன லைனர், இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் சீக்கிரமாக வெந்துடும், இதில் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். அதனால் ஏதாவது ஒன்றை வந்து பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து நம்ம கப் கேக் லைனரில் வந்து சேர்த்துடலாம். கரெக்டாக 3/4 பங்கு அளவு வரைக்கும் நீங்கள் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம், ஏன்னா அது பொங்கி வரும்போது இது வந்து ஃபுல்லாகிடும். ஸோ 3/4 பங்கு அளவு வர வரைக்கும் எல்லா மஃபின்ஸையும் ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லா மஃபின்ஸையும் நம்ம வந்து இதில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜியில் சென்டர் ரேக்கில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 20லேருந்து 25 நிமிஷம் ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மஃபின்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். நம்ம மஃபின்ஸ் எல்லாம் நல்லா சூடு ஆறி ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ வந்து நமக்கு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எடுக்கணும். அதாவது அந்த மோல்டுலேருந்தே நீங்கள் ஆறினதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது இந்த லைட்டாக வெடிப்பாக இருக்குல்ல, மஃபின்ஸ்னாலே அப்படி தான் இருக்கும். ஓகேவா? மஃபின்ஸுங்கிறது வேறு, கப் கேக்குங்கிறது வேறு. ஸோ ரெண்டையும் போட்டு குழப்ப வேண்டாம். இது வந்து டேஸ்ட் வைஸும் செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உள்ள டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான் வந்து ஒரு கப் கேக்கை வந்து அதாவது மஃபின்ஸை வந்து நான் பிரித்து காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க.